வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தனலட்சுமி பி. எனக்கு ஞாபகம் இருக்கு உங்கள. தனலட்சுமி பி 25/11/2004 உங்கள தான் போய் கொமெண்ட்ல தேடுனேன். ஆக்சுவலி இல்ல. 2004 ஓகே 2004 8:47 எபி பிஏஎம்னு போட்டிருக்கீங்க. பிஎம்மா ஏஎம்மா டிரான்ஸ்லேட் பண்ணீங்களோ? 8:47 8:47 பிஎம்னு போடுறேன். பிஎம் பிஎம் தானுங்க. அப்புறம் ஏஎம் போட்டேன்னு வந்து திரும்ப கமெண்ட் போடாதீங்க. சேலம் இப்பொழுது எம்பிபிஎஸ் படிக்கிறார். எம்பிபிஎஸ் படிக்கிறாரா? சேலமா? எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் படிக்கிறார். எம்பிபிஎஸ்னா மருத்துவம் தானே? எம்பிபிஎஸ் படிக்கிறார். இதுக்கு பதில் சொல்லிட்டனோ? 2028ல முடிப்பார். 2029ல் எம்டி 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 தெரியலங்க. எம்டி படிக்க எக்ஸாம் எம்டி படிக்க எக்ஸாம் எழுதுவாரா? மெரிட்ல சீட்டு கிடைக்குமா? இந்த கேள்வி டேட்டை மாத்தி போட்டேன்னு சொன்னீங்க. நான் பிஎம் போட்டிருக்கேன். பிஎம் தானே? ரைட்டு தானே? சரி. எம்பிபிஎஸ்னா செவ்வாய். ஓகே, எம்பிபிஎஸ்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். செவ்வாய் மங்கள யோகத்துல சூப்பரா இருக்காரு. பௌர்ணமி யோகம். ஆமா, வளர்பிறை சந்திரன், வளர்பிறை அமைப்புகள்ல பௌர்ணமி நோக்கி இங்க கிரகண அமைப்புல கிரகணம் முடிஞ்சாச்சு. அருமை. இந்த ஜாதகமே பாருங்கங்க. மருத்துவம் மருத்துவம் மருத்துவம். இப்ப நீங்க இன்னொன்னு கேட்டீங்க, எம்டினா எனக்கு என்னன்னு எம்பிபிஎஸ் படிக்கிறார். எம்டினா எனக்கு என்னன்னு தெரியல. ஓகேங்களா? ஆனா அருமையான ஜாதகங்க. இந்த ஜாதகத்தை பத்தி ஏன் உங்களுக்கு கவலை? மேஷ ராசியா வராரு. சரி, மேஷ ராசிக்கு கோச்சார அமைப்புகள். இதுக்கு நான் போன வாரமே பதில் சொன்னனோ? 2028 வரைக்கும் நான் நல்ல பதில் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் ராசிநாதனாக இருந்தாலும் மேஷ லக்ன மிதுன லக்னத்துக்கு வரக்கூடாத செவ்வாய். போதுமான அளவுக்கு சுப செவ்வாய் தாங்க. ஆனாலும் அவர் ஆதிபத்திய கெடுதல்களை கொஞ்சம் குறைச்சி செய்வார். ஓகேங்களா? முதல் விஷயம், 6ஆம் அதிபதி 12ல மறைஞ்சிருக்காரு. இந்த இடத்துல உங்களுக்கு 7 சனி அமைப்பு வரல அப்படின்னா கொடுத்து வச்சவங்க. இந்த இடத்துல இவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் சம்பந்தப்படுற விஷயங்களோ சில அமைப்புகளோ இருக்கும். கவனமாக இருங்க. ஆனா இந்த அமைப்பு செவ்வாய் தசை முடிஞ்ச அடுத்து செவ்வாயின் பார்வையில இருக்கக்கூடிய ராகு அப்படின்னா கூட அவர் மாதிரி கலப்பு பலன்களை அருமையான அமைப்புகள்ல செய்வாரு. மங்கள யோக பலன். ஓகேங்களா? பிருகுமங்கள யோக பலனை ராகு அற்புதமா செய்வாரு. கண்டிப்பா நீங்க அந்த எம்டி என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நினைச்ச ஃபீல்டுல நினைச்ச மாதிரி வர முடியும். பேரோட புகழோட மிகப்பெரிய அந்தஸ்தோட கல்யாணம் பண்ணி பார்ட்னர் கூட நல்லா இருப்பாருங்க. அந்த ஜாதகம் கொடுத்து வச்ச ஜாதகம். ஒளியாக பௌர்ணமி அமைப்புகள்ல பிறந்த ஜாதகங்கள் அத்தனையும் ஒரு அளவுக்கு ஒளியான அமைப்புகள்ல இருக்கு. தசா புத்திக்கும் லக்னத்துக்கும் ஏற்ப. அதுல இதுவும் ஒரு ஜாதகம். தனலட்சுமி பி ஆரம்பிக்கும் போதே ஜோதிட விதிகள் 20ல சொல்லியிருப்பேன். உங்க கமெண்ட் போடுங்க அப்படின்னு. இந்த கமெண்ட் உங்களுக்கு நிறைவா இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ஜாதகம் அருமையான ஜாதகம். ஆனாலும் சனி பார்த்த செவ்வாய் திசை அப்படி நல்லா இருக்காது. 2வது விஷயம், தாமத திருமணம் இருக்கும். குழந்தை அமைப்புகள்ல தாமதம் இருக்கும். பெருசாக பயந்துக்க வேணாம். நிச்சயமான இந்த அமைப்புகள் இருக்கும். இன்னொரு விஷயம், பொண்ணு பிறந்த இடத்துல இருந்து தள்ளி போகக்கூடிய அமைப்பு, பிறந்த இடத்துல இருந்து வெளிநாடு வெளி மாநில அமைப்புகள் இருக்கக்கூடிய கொடுத்து வைத்த நேர்மையான நல்ல குணம் இருக்க அருமையான குழந்தைங்க. சரிங்களா? படிக்கிறார் பையன், அவரு நல்லா இருப்பாரு. அடுத்த லைவ்ல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.